பையனுக்கு வந்து நேற்று நீட் தேர்வு நடந்ததுங்க. நீட் தேர்வுக்காக ஒரு வருஷம் உட்காந்து வீட்டுல படிச்சுட்டு இருந்தாங்க. நீட் தேர்வு நேற்று எழுதிட்டு வந்தாங்க திருமுருகன் பூண்டியில. இது எழுதிட்டு வந்து நல்லா தான் படிச்சுட்டு இருந்தாங்க, நல்லா தான் இருந்தாங்க, எங்க கூட எல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருந்தேன் நைட்டு 11 மணி வரைக்கும். மார்க் கம்மியா வந்தாலும் பரவாயில்ல, நான் வேற கோர்ஸ் எடுத்து படிச்சுக்கிறேன்னு தான் அவன் சொன்னானுங்க. ஆனா மார்க் வந்து நைட்டு செக் பண்ணிட்டு இருந்தானுங்க, நீட் தேர்வு எழுதுனதெல்லாம் மார்க் செக் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதுல குறைவா வரும்னு தெரிஞ்சதையுமே காலையில பார்த்தா வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டானுங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு. அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சுங்க? என்ன இருந்துச்சு? லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் உங்களுக்கு நீங்க சொன்ன வருவாங்க. நீங்க எங்க கூட கவலைப்படாதீங்க, வருவேன் எந்த தப்பான முடிவு எடுக்க மாட்டேன், டாக்டராகி வருவேன் அப்படித்தான் எழுதி வச்சிருங்க. டாக்டர் ஆகிட்டு தான் வருவேன், என்னை பத்தி கவலைப்படாதீங்க, போக மாட்டேன், என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. காலையில போய் கொஞ்சம் தூரம் எல்லாத்தையும் பக்கம் தேடி பார்த்துட்டு புகார்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேங்க போலீஸ்ல. போலீஸ் ரியாக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே முதல்ல இருக்க நீட் எழுதி இருக்கானுங்க, அதுல 250 ரூபா வரும். நான் பண்ணி நைட்டே பார்த்து சொல்லிட்டானுங்க, அவ்வளவுதான் வருப்பா, அதுக்கு மேல வராது அப்படின்னு. இன்னொரு வருஷம் படிச்சு எழுதுவேன் அப்படின்னு. சரிப்பா நீ விருப்பத்திலேயே விட்டங்க, அவன் விருப்பத்திலேயே அவன் விருப்பத்துக்கு அவன் படிச்சானு. நாங்க எந்த தொந்தரவு வேற எதுக்குமே சேர்த்துல அவன் படிக்கணும், அது போல சரிப்பா அப்படின்னு படிக்க வச்சேன். அவன் நேற்று எழுதிட்டு வரதான், நான் தான் கொண்டு போய் விட்டேன் காலையில. அங்க இருந்து திருப்பி கூடி கொண்டு 6 மணி அப்ப வரையில எங்கிட்ட ஒண்ணுமே சொல்லு, அப்பா நான் நல்லா எழுதி இருக்கிறேன் எழுதி வைக்கிறேன்னு சொன்னானே. ஆனா மார்க் எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது. சரி காலையில கேட்டுக்கலாம் அப்படின்னு நானும் படத்தை தூங்கிட்டேன். காலையில இருந்து அவன் விருப்பத்துக்கு மாதிரி நாங்க எதுவுமே செய்யணும், விருப்பத்துக்கு நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். கம்மியா வருதுன்னு நினைச்சிட்டு அவன் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கே விடுவாங்க அவன். பரவாயில்லப்பா படி அப்படின்னு சொல்லுவேன் ஒழிய இப்படி எங்க போனான்னே தெரியலையே. போன் எடுத்துட்டு போயிருக்காங்களா? உடச்சு போட்டு உடச்சு வச்சுட்டு வெறும் டம்மி போன மட்டும் எடுத்துட்டு போயிருக்காங்க. கையில காசெல்லாம் எதுவும் பணம் காசு ஒரு 10 காசு எடுக்கல. ஒருவேளை சாப்பாடே சாப்பிடலாம் அவன் இருக்க மாட்டானே, அவன் எங்க இருக்க மாட்டியா. சங்கீதா எங்களால தாங்க முடியல உன்னோட பிடிவு. போக மாட்டியாடா, நல்லா வெட்டி போக மாட்டேன். உன்னுடைய விருப்பத்துக்கே நீ படிக்கலாம் சொல்லிட்டாடா, நீ போக கடைக்கு போறதுனால இப்படி சொல்லாம போயிட்டியாடா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.